ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடகம் ராசி அன்பர்களுக்கு குரு கிழக்கே உதய பலன் காணலாம். 9/8/2026 அன்று குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார். பார்த்தீங்கன்னா 1 மாத காலம் குரு மேற்கே அஸ்தமனமாக இருந்தார். கடகம் ராசி அன்பர்களுக்கு 6வது வீட்டிற்கும் 9வது வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு. பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை கடந்து அடுத்த ஒரு 2 மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். புதனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. அதாவது பொதுவாக ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்திலிருந்து அடுத்த நட்சத்திரம் செல்லும்போது சில எச்சரிக்கைகளை பஞ்சாங்கம் அறிவுறுத்தும். அதன் அடிப்படையில் தான் பலன்கள் நடந்து கொண்டு வருகிறது. கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும்போது பஞ்சாங்கம் என்ன எச்சரிக்கிறது அப்படிங்கிறத முதலில் காணலாம். கடகம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 9ஆம் வீட்டின் அதிபதி குரு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் கிழக்கே உதயமாகி குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஆன்லைன் மோசடி ஏற்படும். அதாவது நெட்டில் போய் ரம்மி ஆடுறது, சூதாடுறது, நெட்டில் போய் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இளைஞர்கள் போய் பெற்றோர்களுக்கு தெரியாமல் பக்கத்தில் இருப்பவர்களுடன் நண்பர்களுடன் கடன் வாங்கி நெட்டில் போய் சூதாடிட்டு ரம்மி ஆடிட்டு பணத்தை இழந்து பண மோசடியில் போய் சிக்கிக்கிட்டு, அல்லது நீங்கள் கூட மோசடி பண்ணலாம், அந்த மோசடியில் போய் பணத்தை இழந்துட்டு பெற்றோர்களுக்கு தெரியாமல் தற்கொலை பண்ணி இறந்தவர்கள் நிறைய பேர். பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு வெக்கக்கேடு மானக்கேடுன்னு வீடு நிலம் சொத்துக்களை விற்றுட்டு கடன் கட்டினவர்கள் பல பேர். புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது ஆன்லைன் மோசடி அதிகரிக்கும். நெட்டில் போய் சூதாடுறது, ரம்மி ஆடுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது நல்லா தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் 10,000மோ 50,000மோ 1 லட்சமோ அவர் நல்லவர், நாணயமானவர், நம்பிக்கையானவர் அப்படின்னு கைமாத்தாவோ கடனாவோ பணம் காசு கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. வாங்க கொள்ள அவர் நைஸாக பேசுவார், சைஸாக பேசுவார். வாங்கிட்டார் அப்படின்னா அவர் நாணயமாக நடந்துக்க மாட்டார். பணத்தை நம்பிக்கையாக திருப்பி கொடுக்க மாட்டார். புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது செக்கு மோசடிலாம் நடைபெறும். அதாவது போலியான பேங்கில் பணமே இருக்காது, வெறும் செக்கு மட்டும் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் நீங்கள் ஏமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செக்கு மோசடி நடைபெற வாய்ப்புண்டு. இதெல்லாம் பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது அப்படின்னா நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது நன்மை என்ன அப்படின்னா, சினிமா துறையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள் பிரபலம் ஆகலாம். ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாசிரியர்கள் விருது அரசு வழங்கலாம். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பெரியவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை கேட்டு, பெற்றோர்களுடைய ஐடியா அறிவுரை கேட்டு பிள்ளைங்க நடந்து கொள்வாங்க. படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பாங்க. விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசு பதக்கங்கள்லாம் வாங்கிட்டுருவாங்க. பல நன்மைகள், பல தீமைகள். கடகம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6 9ஆம் வீட்டின் அதிபதி. புதன் உங்களுக்கு 3 12ஆம் வீட்டின் அதிபதி. பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 9ஆம் அதிபதி செல்லும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். எதிர்பாலினர்களுடைய நட்பு தொடர்புகள் ஏற்படும். இளைஞர்கள் காதல் வந்தால் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே உங்கள் வாழ்க்கை செட்டில்மெண்ட் ஆயிரும்.
நண்பர்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்து புகை பிடிப்பது, மது குடிப்பது, பார்த்தீங்கன்னா மது, மங்கை, புகை, போதைக்கு அடிமையானீங்கன்னா உங்களை நீங்களே கெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு. 3ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 9ஆம் அதிபதி செல்லும்போது நல்ல விஷயங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா, படிப்புக்கு, வேலைக்கு, வீடு கட்டணும், புதிய வண்டி வாகனம் வாங்கணும், தன்னுடைய எதிர்கால முன்னேற்றம் நன்றாக இருக்கணும், நல்ல வேலை, நான் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல காரியங்களுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல காரியங்கள் வெற்றியாகும். நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு கெட்ட வழியில் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் கெடுத்து நீங்கள் உங்கள் குடும்ப நபர்களையும் சிக்கல் பிரச்சனையில் போய் மாட்டி விடுற சூழ்நிலை ஏற்படுத்தி விடும். 6ஆம் அதிபதி புதன் நட்சத்திரத்திலே செல்லும்போது நல்ல காரியங்களுக்கு முயற்சி செய்யுங்க. இப்போ நல்ல வேலையா இல்லையா, நல்ல வேலைக்கு முயற்சி செய்யுங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமான சம்பாத்தியம் பெற்று விடலாம். அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கு கையெழுத்து போடுங்க. ஜாமீனுக்கு கையெழுத்து போடுறது, சிறை தண்டனை கைதிக்கு போய் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு போய் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க. 9ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் செல்லும்போது ஆன்மீக பயணம் சென்று வருவதற்கு வாய்ப்புண்டு. சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம் பார்த்தீங்கன்னா சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதே 12ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 6ஆம் அதிபதி செல்லும்போது கடகம் ராசி என்பர்கள் தேவையில்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 6ஆம் அதிபதி செல்லும்போது மன அழுத்தம், மனக்குழப்பம், நிம்மதியில்லாத தன்மை இதெல்லாம் ஏற்படுத்திவிடும். அதனால் ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இரவு நேரமாக சாப்பிட்டு நேரமாக படுத்து உறங்குங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் வேலையும் நீங்கள் ஓவர் டியூட்டி நீங்களே இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி கிழக்கே உதயமாகும் போது தந்தை மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அப்பாவுக்கு எதே உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அப்பாவுடைய ஐடியா, ஆலோசனை கடகம் ராசி என்பர்கள் கேட்டு செயல்படுவீங்க. ஓரளவு நல்ல விஷயம், ஓரளவு பஞ்சாங்கம் எச்சரிக்கிறத கேட்டு கடைபிடித்தாலே கடகம் ராசி என்பர்கள் அடுத்த 2 மாதம் ஜென்ம ராசியிலே ஜென்ம நட்சத்திரத்திலே குருபகான் செல்லும்போது குருவால் பிரச்சனை இல்லாமல் யாரிடமும் ஏமாறாமல் நாம் செயல்பட்டோம்னா பாதிப்பு இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். கடகம் ராசி என்பளுக்கு பஞ்சாங்கம் எச்சரிக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.